ஏன்னா பெரியார் பெண்களுக்கு அப்படியே மேலே தூக்கி கொண்டாடிட்டார் பாருங்க, பெண்களை தெய்வமா. அதனால இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி. அதாவது இன்னைக்கு விசிகா திருமா அவர்கள் இந்த 10 லட்சம் ரூபாய், நான் கேட்குறேன் திருமா அவர்களே, சாதாரண கடைகளும் ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் குண்டாஸ் வச்சு மிரட்டி அடிச்சு வாங்கின பணம் தானையா இந்த 10 லட்சம். உங்க குண்டாசை ஏவி விட்டு பாமர மக்களை, பாவம் அந்த பட்டியலினத்தார இன்னைக்கு வாழ விடாம வளர விடாம கீழ்நிலையிலேயே வச்சு அவங்கள யூஸ் பண்ணி, குண்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கள ஏவி விட்டு சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேன், சாதாரண தொழில் பண்றவங்ககிட்டயும் சின்ன சின்ன கடைகள்லயும் மிரட்டி உருட்டி வாங்கின பணம் தானே அந்த 10 லட்சம். சரி, நீங்க தான் பெரிய நியூ ஏஜ் ராபின்ஹுட், நீங்க தான் இப்ப புது யுகத்துக்கான ராபின்ஹுட். அப்படியே நீங்க இந்த மாதிரி பணம் வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் திருடி அடிச்சு மிரட்டி வாங்கி நீங்க பணம் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கூட ஒத்துக்கலாம். இப்போ இந்த பட்டியலினத்தார் உங்க மக்கள் பட்டியலினத்தார் வாழ்வாதாரத்தை இழந்து கதறி அடிச்சிட்டு இருந்தாங்க நடு ரோட்ல, பிச்சை கேட்காத குறையா ரிப்பன் பில்டிங் வாசல்ல. அது கண்ணுக்கு தெரியலையா? அங்க 10 லட்சம் கொடுக்கணும்னு தோணலையா உனக்கு? அதுக்கு மேல இப்போ கரூர்ல மாண்ட 41 குடும்பங்களுக்கு தலை 50,000. அவங்க ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு கூட ஆகாது அந்த 50,000. அவங்களுக்கு இந்த 10 லட்சம் கொடுக்கணும். சாதாரண அந்த அப்பாவி பாமர மக்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு தோணலையா? அதாவது இன்னைக்கு திருமா அவர்கள் வாழ்க்கை முழுக்க திமுக கால் தெரப்பி, கால் பிலாசபியில திமுக காலையே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே காலை பிடிக்கணும்ன்றத கன்ஃபார்ம் முடிவாயிட்டாரு. வாழ்க்கை முழுக்க நம்ம திமுகவோட கொத்தடிமைகள் அப்படின்றத கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டாருன்றது இந்த 10 லட்சம் விஷயத்துல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு.